வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா கிறிஸ்பியான செம்படா கோரிங் செய்ய போறோம். அதாவது கிறிஸ்பி ஃப்ரைட் செம்படா ஃப்ரிட்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 3 கப் கோதுமை மாவை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்ல இல்லனா சாதாரண கப்ல மாவை இந்த மாதிரி கொட்டி அளவு எடுத்துக்குங்க. செம்படா பொரிக்கும் போது கிறிஸ்பியா இருக்க 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க. இதில் நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டரும் 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் வெஜிடபிள் எண்ணெயும் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது பேட்டர் நல்லா கிறிஸ்பியாகவும் ருசியாகவும் இருக்கும். கலருக்கு இதில் நான் மஞ்சள் ஃபுட் கலரிங் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்குங்க. நான் இங்கே முள்ளு கரண்டியில் இந்த மாதிரி பதமாக கரைச்சி எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதுல லம்ப்ஸ் இல்லாம ஸ்மூத்தா பதமா கரைச்சிக்குங்க. மாவு கரைச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி செம்படா பழம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அது ப்ரோசன்ல மேலே வச்சுட்டிங்கன்னா அது எவ்வளோ நாளானாலும் அப்படியே இருக்கும். நீங்கள் பொரிக்கிறப்ப அதை எடுத்து வெளியே வச்சுட்டிங்கன்னா 1 மணி நேரம் ஆனோன்னே இல்லைன்னா டீஃப்ரோஸ்ட் ஆனோன்னே எடுத்து பொரிங்க. வாங்க செம்படா கோரிங் பொரிக்க அடுத்த ஸ்டெப்க்கு போகலாம். இந்த மாதிரி அடுப்பு பக்கத்திலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது தொட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, செம்படா பழத்தையும் கரைச்ச மாவையும் பக்கத்திலேயே வச்சிருக்கேன். வாங்க சட்டியில எண்ணெயை ஊத்திக்கலாம். இங்க நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கிங்க. அப்பதான் நல்ல கலரா கிறிஸ்பியா செம்படா கோரிங் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு தெரியணும்னா கொஞ்சம் மாவு எடுத்து இந்த எண்ணெயில போட்டு பாருங்க. இந்த மாதிரி பொரிஞ்சிச்சுன்னா எண்ணெய் நல்லா கரெக்டான சூடுல இருக்குன்னு அர்த்தம். செம்படா பழத்தை கரைச்ச மாவுல சேர்த்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி நனைச்சி எடுத்துக்குங்க. இதை எடுத்து எண்ணெயில போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா செம்படா பழத்தையும் நனைச்சி எண்ணெயில போட்டுக்குங்க. ஒரேடியா நிறைய எண்ணெயில போட்டு பொரிச்சிடாதீங்க. எண்ணெய் கொத்துக்கும் பேட்ச் பை பேட்சா போட்டு பொரிச்சுக்குங்க. இதை போட்டோன்னு திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் சென்று திருப்பி விடுங்க. இதை அப்பப்ப நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. அப்பதான் எல்லாமே கோல்டன் ப்ரௌனா கிறிஸ்பியா வரும். இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா பொரிச்சுக்கணும். இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆயிடுச்சு. வாங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியான செம்படா கோரிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல? இப்பவே ஒன்னு எடுத்து சாப்பிடணும் போல தோணல? இத ஒரு டீ டைம்ல ஒரு காஃபியோட வச்சு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். இப்ப செம்படா சீசன் வேற, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.